நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதா. இந்த வேலையிலே தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட பகுதி யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் இருக்குது. மாம்சமான யாவமே நாவை ஊற்றுவேன். அதில் ஒரு பாடல் பாடலும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையில் பிறந்த வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையில் பிறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வேத பாட வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 - 29 வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இந்த திருவசனத்தை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திப்போம். ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் இதே வசனம் மறுபடியும் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த துக்க நாட்களை அனுசரிக்கிறோம். இந்த துக்க நாட்களை அனுசரிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர்கள் வைத்திருக்கிறார். நாம் பேசுவதை அவர் கொண்டு அங்கே சொல்கிறார், அங்கே சொல்வதை தேவன் சொல்வதை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இது எல்லாவற்றும் உங்களுக்கும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆண்டில் ஒவ்வொரு 40 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்துவலாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு இந்த ஆண்டிலே நாம் கடவுளுக்காக என்ன விட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டிலையும் மறுபடியும் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல பேதுருக்கிட்ட பேசியிருக்காரு ஆவியானவர். மறுபடியும் ஸ்தேவானோட பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலோடும் பேசியிருக்கிறார். பல இடத்துல யோவான் அது பரிசுத்த ஆவியார் இறங்குறதை நாம் பார்க்கிறோம். புதிய அந்த வேத பகுதியில் படிக்கும்போது ஒவ்வொரு பகுதியும் நாம் தியானிக்கும் போதும் நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடந்தோமானால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் கர்த்தர் உண்மையாக நம்மோடு இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவர் கேட்கும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பார். எதையும் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்த்து நாம் விசேஷத்தவர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்படியாக நாம் கேட்கும்போது அவர் இல்லை என்பது சொல்வதில்லை. நான் அநேக காரியங்களை நான் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. அதே போல் நீங்களும் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும்போது நாம் இந்த 40 நாட்களில் நாம் கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போதும் கர்த்தரோடு நீங்கள் இருந்தேனானால் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். ஒன்றிலும் இல்லைங்க. பல நாட்கள் ஆனாலும் சரி, பல வருடங்கள் ஆனாலும் சரி, நிச்சயமாக பலன் கிடைக்கும். நாம் தியானிக்கும் போதும் சரி, கடவுளோட பேசும்போதும் சரி, நீங்கள் எதாவது நம்ம சரண்டர் பண்ணிடணும். நான் இதை விட்டுடுறேன், அதை விட்டுடுறேன் அப்படின்ட்டு எல்லாமே கண்டினியூவாக மறுபடியும் அதே குட்டியில் நம்ம போய் உழவக்கூடாது.
அதனால நாமளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்னா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் திருச்சபையாக உம்மோடு கூட நாங்கள் உறவாடி வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக எங்களுடைய திருச்சபையை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். எத்தனை போதர்கள் வந்தாலும் ஊழியர்காரர் வந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்திருக்கிறேன். எங்கள் சபையை இத்தனை ஆண்டுகளாக ஆசீர்வதித்து பாதுகாத்து அரவணைத்து வந்திருக்கிறேன். அது ஏற்ற தாழ்வுகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சபையாக உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீடிய பொறுமையும் கட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை கொண்டு நீங்கள் அவரோட பேசுங்கப்பா. அவருடைய விண்ணப்பங்களை தயவாக அங்கீகரித்து கொண்டு ஆண்டவரே அவர் எல்லா குறைவில்லாமல் அவங்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீழே பற்றி மேலே கனி கொடுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கனியினாலே எங்களை நீர் அறியப்படுவீர் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்குற கனிகள் ஆண்டவரே அநேக பிரயோஜனமாக இருக்க சாட்சிகளாக நிற்க என் தேவனே நீங்கள் உதவி செய்யும். என் சபை மக்களை ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். அவர்களை செய்கிற வேலையிலும் வருமானத்தில் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த